பாகிஸ்தான் தலைநகரம் பற்றி எரியுது. அதுக்கு காரணம் இந்தியாவும் இஸ்ரேலும். இந்தியாவும் இஸ்ரேலும் காரணம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் சொல்லுதாங்க. ஏன்னா பாகிஸ்தான் எதனால் அடி வாங்கினாங்க அப்படின்னா ட்ரோன்களால். இந்த ட்ரோன்களை யார் பாகிஸ்தான் தலைநகரத்தின் மேலே ஏவனா அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள். அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய கட்டிடம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமான சண்டை அப்படின்றது எல்லை பிரச்சனையில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு முழு நேர போரை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஒரு சண்டைக்கெல்லாம் முக்கிய காரணம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையான துரந்த் லைன் தான். இந்த இடத்துல தான் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது முதல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த துரந்த் லைனை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி பஸ்தூனிகள் வாழுதாங்க பாகிஸ்தானுக்கு உள்ளேயே. இதே மக்கள் தான் ஆப்கானிஸ்தான்லையும் இருக்காங்க. இவங்க ஒரே இன மக்கள் அப்படின்றதுனால இந்த எல்லையை ஒரு எல்லையாகவே மதிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டில் இருக்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மாறி மாறி அங்கே இருக்கக்கூடிய பஸ்தூனிகள் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போயிட்டு வராங்க. இந்த ஒரு விஷயந்தான் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் ட்ரெயின் பண்ணக்கூடிய தெஹ்ரிக் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் ஒரு கான்ஃப்ளிக்டில் ஈடுபட்டாங்க இந்த எல்லையில். அதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் தலைநகரம் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸால் தாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பழிவாங்கிற விதமாக ஒரு தரமான சம்பவத்தை தாலிபான்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கராச்சியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ், அதாவது இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய துணை அமைப்பான சிஆர்பிஎஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாகிஸ்தானில் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கராச்சியில் இருக்குது. அந்த கராச்சியில் தெஹ்ரிக் தாலிபான்கள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தெஹ்ரிக் தாலிபான்கள் யாருன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு ஆதரவான அமைப்பு பாகிஸ்தானுக்குள்ளேருந்து செயல்படுதாங்க. அதனால தான் இவங்க பேர் தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அமைப்பு பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அமைப்பினுடைய, அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒரு துணை அமைப்பு தான் இந்த பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ். அங்கே நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட 7 ஆஃபீஸர்ஸும் பல பாகிஸ்தான் ராணுவ வீரர்களும் இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற அப்படின்ற பேரில் பாகிஸ்தான் மறுபடியும் ஆப்கானிஸ்தானில் எங்கெல்லாம் தாலிபான்களினுடைய மறைவிடம் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துதோம் அப்படின்னு பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்துலையும் சேர்த்து தாக்குதல் நடத்தினாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் ஆப்கானிஸ்தானினுடைய தாலிபான்கள் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ட்ரோன்கள் மூலியமாக பாகிஸ்தான் தலைநகரத்தை பதம் பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ட்ரோன் தாக்குதலையும் தாண்டி எல்லையோரங்களிலையும் தாலிபான்கள் பாகிஸ்தானை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே போன தடவை நடந்த சண்டையில் பாகிஸ்தான் வீரர்கள் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு தாலிபான்களுக்கு பயந்து ஓடி வந்தாங்க. அந்த வீடியோவை தாலிபான்கள் வெளியிட்டாங்க. பாகிஸ்தான் இராணுவ வீரர்களுடைய சீருடை பேண்டெல்லாம் கலத்திட்டு அதை ஆப்கானிஸ்தான் தலைநகரத்தில் அவங்க சுற்றி விளையாண்டதும் ஆப்கானிஸ்தான் தலைநகரத்தில் அங்கங்கே தொங்க விட்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு ஒரு அவமரியாதையை பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்படுத்தினாங்க தாலிபான்கள். அதை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக மாறி இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தலைநகர் மேலே ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு வானத்திலே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து அவங்களுடைய முக்கியமான அரசு அலுவலகங்கள் தாக்கப்பட்ட மாதிரியான வீடியோஸ் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. தாலிபான்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஆனால் பாகிஸ்தான் இப்போவும் இந்தியாவினுடைய அமைப்பை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு மெடிக்கல் உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கண்டெய்னராக மருந்துகள் அனுப்புதோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கண்டெய்னரில் போகிறதுலாம் மருந்து கிடையாது. இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுத உதவி செய்தாங்க. அதுவும் குறிப்பாக இந்த கண்டெய்னரில் நிறைய ட்ரோன்ஸ் போகுது, நிறைய ஆர்ம்டு அம்யூனிஷன்ஸ் போகுது. இது வழியாக தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தலைநகரத்தை இன்றைக்கி தாக்கியிருக்கு. இதுக்கு பின்னாடியும் இந்தியாவினுடைய உளவுத்துறை தான் இருக்குது. நாங்கள் இந்தியாவை கடுமையாக கண்டிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் தலைநகரம் தாக்கப்படலை அப்படின்னாங்க. ஆனால் தாக்கப்பட்டதுக்கு இந்தியா காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்த முன்னுக்கு பின் முரணாக சொன்னதுனால ஆப்கானிஸ்தான் சொன்னது உண்மையாயிருச்சு. பாகிஸ்தான் தலைநகரம் பலமான அடி வாங்கியிருக்கு அப்படின்றத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான இந்த ஒரு பிரச்சனை உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இந்த ஒரு சண்டை தொடர்ந்து நீடிச்சுது அப்படின்னா ஈரான் அமெரிக்கா கான்ஃப்ளிக்ட் ஹார்மூஸில் நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக உலகத்தில் நடக்கக்கூடிய அடுத்த ஒரு போராக இந்த போர் இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.